சார், அமெரிக்கால புதன் கிரகத்துல போய் உயிரினங்கள்லாம் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு பட்டிமன்றமே நடந்துகிட்டு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் எல்லாம் பிரச்சனையை தாண்டி வாழ முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த காலத்துல நமக்காகவே உருவாக்கப்பட்ட பூமியில நமக்குன்னு இருக்க உறவினர்களோட பிரச்சனையை சமாளிச்சு வாழ முடியாதா? நிச்சயமா வாழ முடியும் சார். சபாஷ். உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளின்னு யார சார் சொல்லுவீங்க? யார சொல்லுவீங்க நீங்க? கடவுளை தான் சார். வருங்கால சந்ததி மூக்கு கண்ணாடி அணியும் என்று தெரிந்தே காது மடல்களை படைத்த புத்திசாலி இறைவன். ஒரு கண்ணாடிக்கே இவ்வளோ யோசிச்ச கடவுள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பொம்பளைங்களாவே படைச்சிருக்கலாம்ல? இல்ல ஒட்டுமொத்த உலகத்துல எல்லாரையும் ஆண்களாவே படைச்சிருக்கலாம்ல? ஏன் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து படைச்சிருக்கிறாரு? ஏன்னா அதுதான் சார் உலகம், அதுதான் வாழ்க்கை. ஆணிற்கும் பெண்ணிற்குமான வேதியியல் இருக்கும் வரைதான் இயற்பியலாலான இந்த உலகமே உயிர்ப்புடன் உலவ முடியும் சார். அதனால ஆம்பளைங்களால பொம்பளைங்களுக்கு பிரச்சனை, பொம்பளைங்களால ஆம்பளைக்கு பிரச்சனைங்கிறதுல அர்த்தமே இல்லை சார். இதை நான் மாத்திரம் சொல்லல, பல வருஷத்துக்கு முன்னாடியே டார்வின்கிற ஒரு அறிவியல் அறிஞர் சொல்லியிருக்காரு சார். தக்கன தப்பி பிழைத்தல். வேற ஒன்றும் இல்லை சார், தகுதியுடைய உயிரினங்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும். ஆக பிரச்சனைகள் நாம பேசிட்டு இருக்க எல்லாமே இந்த வாழ்க்கையை நாம வெற்றிகரமா வாழ்றதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிறதுக்கான முயற்சி தான் சார். சோம்பேறிகளுக்கு தான் சார் சுவாசிக்கிறது கூட பிரச்சனை. வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது சார். இப்படிதான் ஒரு ராஜா ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டானாம், நான் வாழ்க்கையில ரொம்ப இக்கட்டான பிரச்சனையெல்லாம் வந்தா சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்க முனிவரே அப்படின்னு. உடனே அவரு ஒரு பண ஓலை எடுத்து ஒரு வாசகத்தை எழுதி அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டான். உனக்கு எப்ப ரொம்ப கஷ்டம் தாங்க முடியலன்னு தோணுதோ அப்ப இந்த வாசகத்தை எடுத்து படிச்சு பாருன்னு சொன்னானாம். சரின்னு இந்த ராஜாவும் நாட்டுக்கு போயிட்டான். நாட்டுல போர் வந்துருச்சு. போர்ல இவன் தோத்தும் போயிட்டான். இன்னும் 5 நிமிஷத்துல அவனை சிறை பிடிக்க போறாங்க. அவனுடைய போர் வீரர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, தப்பிக்கணும். அந்த நிலைமையில அந்த வாசகத்தை எடுத்து அவன் படிச்சு பார்க்கறான். அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? இந்த நிலையும் மாறும் அப்படின்னு எழுதியிருந்தது. உடனே அவனுக்கு ஒரு புது தெம்பு வந்தது. நிச்சயமா இந்த நிலை மாறும்னு அவனுக்கு தன்னம்பிக்கை வந்தது. உடனே அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை வாசஸ்தலம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் நாட்டில் தான் அந்த இடம் இருக்குன்றதே. ஆக இவ்வளோ அருமையான இடம் இருக்கேன்னு அங்கேயே ஒரு 6 மாசம் சுதந்திரமா சந்தோஷமா இருந்தான். அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ நமக்கு ஒரு நாடு இருக்கே, மனைவி இருக்கிறாளே, மக்கள் இருக்காங்களே, எல்லாரையும் பார்க்கணுமே அப்படின்னு. அப்போ அது அவனுக்கு ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. மறுபடியும் அந்த ஓலை எடுத்து பார்த்தான். அதில் அதே வாசகம் தான் எழுதியிருந்தது, இந்த நிலையும் மாறும் அப்படின்னு. உடனே திருப்பி அவன் தன்னம்பிக்கையோட அக்கம் பக்கத்து நாட்டில எல்லாம் உதவி வாங்கினான். படை வீரர்களை எல்லாம் திரட்டி போர் செஞ்சு போரில் வெற்றியும் பெற்றுட்டான். திருப்பியும் அந்த பண ஓலை எடுத்து பார்த்தான். அதிலே போட்டிருந்தது, இந்த நிலையும் மாறுன்னு. எல்லா பிரச்சனையுமே நிச்சயமா மாறும் சார். அதை தான் பொருளாதார தந்தை காரல் மார்க்ஸ் கூட சொல்லியிருக்காரு. மாறாது என்னும் வார்த்தை மட்டும்தான் சார் என்னைக்குமே மாறாது. இந்த பாரதியார் படத்தை மாட்டி வச்சிருக்கோம் சார். காலா என் காலருகே வாடா, உன்னை சற்றேனும் நான் மிதிக்கிறேன், மரணத்துக்கே அறைக்குவல் விட்டவர். இப்படி தன்னோட பிரச்சனையை கூட மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பயன்படுத்துறவங்க இருக்கிற வரைக்கும் யாரால யாருக்கும் பிரச்சனையே வராது சார். பல்வேறு சோதனையெல்லாம் செஞ்சு பெரிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாரையுமே நமக்கு தெரியும். வாழ்க்கையே சோதனையா போன ஒரு அறிவியல் அறிஞர் கூட இருக்காரு சார். பேரு ஸ்டீஃபன் வில்லியம்னு. அவருக்கு ஒரு 12 வயசா இருக்கும்போது வாய்க்குள்ளே நுழையாத ஒரு வியாதி பேர் சொன்னாங்க, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு. அது என்ன தெரியுமா? எழுந்துச்சு நிற்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, நர்ஸோட உதவி இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. அது அவரோட அறிவியல் ஆர்வத்தை குறைக்கல சார். அவ்வளோ நிலைமையிலேயே அவர் போராடி இன்னைக்கு 13 புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பேராசிரியராக இருக்கிறாரு சார். இப்படி வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும் பொழுது நமக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சார். வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம். இதில் நம்ம சொல்கிற பிரச்சனைகள் எல்லாம் மிஞ்சி போனால் 5 நிமிஷம் இருக்கலாம், இல்லை 10 நிமிஷம் இருக்கலாம், 5 மாதம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம் சார். எல்லா இழப்புகளையும் தாண்டி வாழ்க்கை இருக்கிறவங்க, தன்னம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க சார், யாரால யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஒவ்வொரு உறவினரும் அன்பில் விரிசல் விழுமெனில் தோற்று போவதே சுகம்னு நினைச்சு பார்த்தாங்கன்னா உறவுகளுக்கு இடையில பிரச்சனை வருமா சார்? மக்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட புத்தரை நம்ம எல்லாரும் ஞானின்னு சொல்றோம். நான் யாரை ஞானின்னு சொல்லுவேன் தெரியுமா சார்? புத்தரோட மனைவியை. அவங்களும் கணவனால கைவிடப்பட்ட ஒரு பெண் தான் சார். அவங்க வாழ்க்கையில முடங்கி போயிலே இன்னைக்கு இந்தியால லட்சோப லட்சம் யசோதராக்கள் இருக்கிறாங்க இந்த பொண்ணோட அம்மா மாதிரி. அவங்க போராடி ஜெயிக்கலையா? எல்லா இழப்புகளையும் தாண்டி வாழ்க்கை இருக்குதுன்னு நினைங்க சார்.
வாழ்க்கைங்கிறது எல்லையில்லாத ஒரு வானம் மாதிரி. அதில் நாம் எல்லாருமே தானும் ஒளிர்ந்து மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் மாதிரி. இதை ஆண் பெண் பிரச்சனைங்கிற இரட்டை இலைகளால் மறைக்கவே முடியாது சார். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை உலகம், போராடும் வரை வாழ்க்கை. அதனால தான் சார் நான் சொல்கிறேன், யாரால யாருக்கும் பிரச்சனையே இல்லை சார். கவிதைக்கு முக்கியம் என்னங்க? எதுகையும் மோனையும். அதே மாதிரி வாழ்க்கைக்கு முக்கியம் ஆணும் பெண்ணும். எதுகையும் மோனையும் இணைஞ்சாதான் கவிதை அழகா இருக்கும். அதே மாதிரி ஆணும் பெண்ணும் இணைஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கையும் அழகா இருக்குங்க சார். நல்ல கருத்தை சொன்னீங்க. கவிதையில எதுகையும் மோனையும் இருப்பதோடு நல்ல ஆழமான பொருள் இருக்க வேண்டும். பொருள் இருந்தாதான் கவிதைக்கு அழகு. இது என்னோட தாழ்மையான கருத்து. நீங்க தொடருங்க. பொருள் இருப்பது கவிதைக்கு அழகு, பெண் இருப்பது வாழ்க்கைக்கு அழகுங்க சார். ஓகே. கண் இருப்பது முகத்துக்கு அழகு, விண் இருப்பது அந்த நிலவுக்கு அழகு, சூரியனுக்கு அழகு. ஒத்துக்கிறேங்க சார். ஆனா இன்னைக்கு பெண்கள் சந்தோஷமா வாழ்றாங்களாங்க சார், இல்ல வாழத்தான் விடுறாங்களா இந்த ஆண்கள்? இன்னைக்கு கல்யாணமான பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரியும். ஏன் கல்யாணம் ஆன ஆம்பளை கிட்ட கேளுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. இவங்க பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிடையாதுங்க சார், கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பொண்ணு பார்க்க வருதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இதா வரேன் அதா வரேன், இதா வரேன் அதா வரேன்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு வருவாங்க சார். இந்த ஜூவுக்கு போனீங்கன்னா கூட டிக்கெட் வாங்கிட்டு போவீங்க. இவங்க ஓசிலே வந்து பச்சு வச்சு எல்லாம் திங்கிறதையும் தின்னுபுட்டு கடைசியில சொல்லுவாங்க பாருங்க அழகா ஒரு வார்த்தை, என்ன தெரியுங்களா? எங்களை பிடிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்லையே, எனக்கு பின்னாடி அந்த அங்கிச்சி படிச்சுக்கிட்டு இருப்பா, அவளை பிடிக்குதும்பாங்க. இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கூட வந்து நின்னுகிட்டு இருக்கோம், அந்த பொண்ணை பிடிக்குதும்பாங்க. இப்படியே பாக்குற பொண்ணையெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு பொண்ணு பார்க்க வந்த என்னையை மட்டும் பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க சார். ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க சார். இந்த அனுபவம்லாம் எப்படி உங்களை பொண்ணு பார்க்க வந்த? ஆமாங்க சார், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்க்க வந்தாங்க. சரி ஓகே. அனுபவம் பேசுங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு ஆணால எத்தனை பெண்களுக்கு பிரச்சனை பாருங்க. பொண்ணு பார்க்க வந்து என்ன பிடிக்கலையேன்னு எனக்கு பிரச்சனை, பின்னாடி அந்த தங்கச்சி இருக்காளே அவளுக்கு பிரச்சனை, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கூட வந்து நின்னுனா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை. சார், இந்த பெண்கள் எப்பவுமே ஆண்களை தவறான கண்ணோட்டத்துல தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்களோட சுய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கறாங்களா? அந்த பையன் வரான், வந்து பார்த்துட்டு சரி வந்தமே இந்த புள்ளை பிடிக்கல, தங்கச்சி பிடிச்சிருக்குது, பஜ்ஜி சொச்சி எல்லாம் சாப்பிட்டமே, இந்த புள்ளைக்கு வாழ்வு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, தங்கச்சிக்காவது வாழ்வு கொடுப்போம் அப்படின்னு சார் எங்களை எல்லா எண்ணத்துல தானே சார் சொல்றான். பாருங்க தப்பான கண்ணோட்டத்துல தான் பாக்குறாங்க சார். எங்களையும் இந்த மாப்பிள்ளை வீடு பார்க்க போறதுன்னு கூட்டிட்டு போவாங்க. எங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டையும் புடிச்சு போச்சு, மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்களையும் புடிச்சு போச்சு. ஆனா இந்த மாப்பிள்ளையை மட்டும் பிடிக்கல. பக்கத்துல மாப்பிள்ளை தம்பி இருக்கிறாரு, அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சொன்னா நீங்க கம்முன்னு இருப்பீங்களா? சொல்லுங்க சார். நாங்களாவது பொண்ணு பார்க்க வர்றப்பவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா சில பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? மணமேடை வரைக்கும் வந்துட்டு மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாங்க சார். தாலி கட்டுறப்ப வந்து பக்கத்துல உட்கார்றப்ப தாங்க சார் செய்யுது. இவன் குடிச்சிட்டு வந்த நாத்தமே, அந்த நாத்தத்தை தாங்கிட்டு நான் எப்படிங்க சார் பக்கத்துல உட்காந்துருப்பேன்? இது நாத்தம், அதனால வந்த மாத்தன்னு சொல்லுது. இப்ப என்ன போய் சொல்ற சார்? ஒரு பெண் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு குடிகாரனா இருந்தாலும் திருத்தி வாழணும்ல சார். நானும் ஒத்துக்கிறேன். நாங்களும் ஒரு கோட்டரையோ ஒரு பீரையோ ஒரு ஆஃபையோ அடிச்சுட்டு வந்து பக்கத்துல உட்கார்றோம். நீங்களே எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் திருத்துங்க, நாங்களும் கொடுக்குறோம் உங்களுக்கு வாழ்க்கைய. இந்த உலகம் தோன்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொம்பளைங்களால தான் சார் ஆம்பளைங்களுக்கு பிரச்சனையே. கடவுள் உலகத்தை படைச்சாரு, இயற்கை வளங்களை படைச்சாரு, ஆம்பளைய படைச்சு அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தாரு. கடவுள் சொன்னாரு, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் பயன்படுத்திக்கப்பா, இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதனாரு. அந்த ஆணும் ஆண்டவர் சொன்னா சரியா தான் இருக்குன்னு சாப்பிடாம இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சாத்தா வந்துச்சு, இந்த பழத்தை சாப்பிட்றான்னு தொல்லை பண்ணுச்சு. அப்பெல்லாம் அவன் சாப்பிடல சார். அது வரைக்கும் அவனே நிம்மதியா தான் சார் இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவன் பெண்ணை படைச்சாரு. அப்பவே அவனுக்கு சந்தோஷம் போயிருச்சு சார். அந்த சாத்தா வந்து இந்த பொம்பளை சாத்தான்ட்ட சொல்லிச்சு, பழத்தை பறிச்சு சாப்பிடுன்னு. இந்த சாத்தான அதை நம்பி பழத்தை பறிச்சு கொண்டாந்து இந்த ஆம்பளைட்ட கொடுத்துச்சு. அதை எப்ப சாப்பிட்டானோ அப்பவே கடவுள் கோவப்பட்டு 2 பேத்தையுமே தோட்டத்தை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாரு. தப்பு செய்யறது பொம்பளைங்களா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கிறது ஆம்பளைங்க தான் சார். அப்பதான் கடவுள் நினைச்சாரா, ஆணுக்கு ஆறுதலா இருக்கட்டுமே தான் பெண்ணை படைச்சோம், பெண்ணை பறிக்காம விட்டுருந்தோம்னா ஆணுக்கு ஆறுதலே தேவையில்லைன்னு நினைச்சாராம். அன்னைக்கு பழத்தை பறிக்க தொடங்கின பொம்பளைங்க தான் இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளைங்களோட ஒரு உசுரை பறிச்சுட்டு இருக்காங்க சார். அதுக்கு உதாரணம் வேற எங்கேயும் போவேனா சார், எங்க வீட்லயே இருக்கு சார்.
ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பா வண்டியில போயிட்டு இருந்தாங்க சார். போயிட்டு இருக்கப்ப எங்க அம்மா வந்து திடீர்னு சிக்கிக்கிச்சுங்க சிக்கிக்கிச்சுங்க சிக்கிக்கிச்சுங்கன்னு கத்துனாங்க. எங்க அப்பா எங்க அம்மாவோட சேலை தான் சிக்கிக்கிச்சோன்னு நினைச்சு பிரேக்க புடிச்சு ஒரு ஆட்டோ மேல மோதிட்டாரு. எங்க அம்மா சொன்னாங்க, போன வாரம் ஒரு புடவை எடுத்தோம்ல, இங்க புடவை, அந்த புடவைக்கு மேட்சா அந்த கடையில ஜாக்கெட் சிக்கிக்கிச்சுங்கறாங்க. ரோட்டோர போகும்போது புடவைக்கு ஏற்ற ஜாக்கெட்டு சிக்கிக்கிச்சுன்னு உங்கள் அம்மா சொல்ல போவேன். அம்மாவோட சேலை எங்கே வண்டியில் சிக்கிக்கிச்சோன்னு இவர் பிரேக்கு போட போவேன். அது ஆட்டோவில் மோத போவேன். உங்கள் அப்பாவோட கால் அதில் சிக்கிக்கிச்சுன்னு ஒரு சிக்கலை சொல்கிற. இப்படி ஒரு சிக்கலான குடும்பத்தில் வந்து நான் சிக்கிக்கிட்டேன் சார். அப்பா ஓடி போகாத பைனான்ஸ்ல ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க சார். ஆனா எங்க அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க சார். எப்ப பார்த்தாலும் இதை வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டான்னு எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டே தான் சார் இருப்பாங்க. ஒரு நாள் அப்படிதான் சார், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க ஆன்ட்டி வந்து 10 லிட்டர் குக்கர் வாங்கினாங்க. புஷ்ஷுன்னு சவுண்ட் வந்துச்சு சார். நான் கூட அவங்க குக்கர்ல இருந்து வருதான்னு பார்த்தா எங்க அம்மா காதுல வந்து புஷ்ஷுன்னு புகை வருது சார். பொண்ணால ஆணுக்கு பிரச்சனைனா புருஷ மனைவியால கணவனுக்கு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா எங்க அக்காவால எனக்கு பிரச்சனை சார். அக்காவால உனக்கு என்ன பிரச்சனை? சொக்காடு தர மாட்டேங்கிறாங்களா? இல்ல சார், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எல்லாமே எங்க அக்காவுக்கே பண்ணிட்டே இருப்பாங்க, எனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா ஏமா எல்லாமே அக்காவுக்கே பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஏதாவது வாங்கி தாங்களே அப்படின்னு கேட்டேன். அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க வாழ்வா, பெரியவளானா வேற இடத்துல போய் வாழ்றாங்க. வாழ்றாங்களே, அவங்களுக்கு மட்டும் தான் வாழ்றாங்களா? ஏங்க எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாதா? எங்க அக்காவுக்கு காலில போறதுக்கு கம்மல் வாங்கி கொடுத்தாங்க, மூக்குல போறதுக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்தாங்க, கையில போறதுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாங்க, கால்ல போறதுக்கு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. ஆனா எனக்கு தான் சார் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா எனக்கு ஏதாவது வாங்கி தாங்களேமான்னு கேட்டேன். எங்க அம்மா வேலையை பார்த்துட்டு போடானாங்க. அப்போதான் எங்க அப்பா திருவண்ணாமலையில இருந்து வந்திருந்தாங்க. எங்க அப்பாட்ட ஆசையா போய், அப்பப்போ எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பா 2 ருத்ராட்ச கோட்டை வாங்கிட்டு வந்திருக்கேனாரு. எதுக்குன்னு கேட்டா, எங்க ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு, உங்க அம்மாவை கட்டினதுனால நான் ஒண்ணு கட்டிக்கிறேன், உங்க அக்காவுக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்காக நான் ஒண்ணு கட்டிக்கிறேன்னு சொல்லி நாங்க எங்க போனாலும் இந்த ருத்ராட்ச கோட்டை போட்டுட்டு சார் அலையறோம். எங்க கையில திருவோடு ஒண்ணுதான் சார் இல்ல. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நான் உடுத்துற உடையில குறை வச்சாலும் பரவாயில்ல சார், சாப்பிட்ற சாப்பாட்டுல குறை வச்சாலும் பரவாயில்ல சார். என்ன தமிழ் மீடியத்துல படிக்க வச்சு எங்க அக்கா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சு. ஐயோ என்னம்மா, உனக்கு ஏதாவது உத்திராட்ச கொட்ட பிரச்சனையா? இல்ல சார். சார், இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாதான் சாதனை படிக்க முடியுமா? தமிழ் மீடியத்துல படிச்சா சாதனையே படிக்க முடியாதான்? தமிழ் மீடியத்துல பத்தி எத்தனை பேர் சாதனை படிச்சிருக்காங்க? ஏங்கா நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாங்கா? இங்கிலீஷ் மீடியம். அதான் நான் பார்த்தேன், தமிழ் மீடியத்துல படிச்சதா தெரியும். சபாஸ். அக்கா நீங்க எத்தனாவதுங்கா படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். இங்க பாருங்க சார் நிலைமையா, 5வது படிக்கிற பொண்ணை பார்த்தா 10வது படிக்கிற மாட்டா இருக்கு, 10வது படிக்கிற என்ன பார்த்தா 5வது படிக்கிற மாட்டா இருக்கு சார். இதுல இருந்தே தெரியலையா சார் யாருக்கு கவனிப்பதிக்கன்னு?